டாப் 5 நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமால எந்த நடிகருக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்றதான் நம்ம வச்ச கேள்வி. அதுக்கு ரசிகர்கள் அளித்த பதில் அடிப்படையில இந்த டாப் 5 உருவாயிருக்கு. இதுல ரஜினி, கமல் ஆகிய லெஜெண்டான நடிகர்களுக்கு எல்லாம் அப்படியே ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நடிகர்கள் தான் வச்சிருக்கோம். சோ இதுல யார் யாருக்கு டாப் 5 கிடைச்சிச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்கிறவர் யார் அப்படின்னா, சார் எனக்கு ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்ல சார், என் ஃபேன்ஸ் எனக்கு என்னைக்குமே பக்க பலமா இருப்பாங்க சரியா அப்படின்னு நம்பிக்கையா இருக்க ஒருத்தர். அவர் உண்மையிலேயே ஃபேன்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஃபீல்ட்லயும் பார்க்க முடிஞ்சு. சோ அதன் அடிப்படையில அவருக்கு இந்த பட்டியல்ல 5வது இடம். இந்த பட்டியல்ல 5வது இடத்தை பிடிக்கிறாரு சிம்பு. துவக்க திரைப்படங்கள் கமர்ஷியலா அமைஞ்சதால பிசி சென்டர் ஆடியன்ஸ கைப்பற்றினாரு சிம்பு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பாத்துதான். அதை அடுத்து வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா மாதிரியான திரைப்படங்கள் சிம்புவுக்கு ரசிகர்களுடைய ஆதரவையும் பெரிய அளவுல பெற்றிருந்தது. திரைப்படத்துக்கு பிறகு சிம்புவுக்கு தமிழ் சினிமால அடுத்தடுத்து படங்கள் உடனடியா ரிலீஸ் ஆகல அப்படின்னாலும் சிம்பு தன்னுடைய ரசிகர் வட்டத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இதன் மூலமா இந்த பட்டியல்ல சிம்புவுக்கு 5வது இடம் கிடைக்குது. ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுது, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, கண்ணெல்லாம் நீயேதான் இருக்கின்றாய். இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிறவர் யார் அப்படின்னா, சார் ஃபேன்ஸ் அப்படின்றவங்க யார் தெரியுமா? காலையில 6 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை கியூல நின்னு பார்த்து அப்படின்னு லென்த்தா டயலாக் பேசுவாரு. அவர் பேசுற லென்த்தான டயலாக் எல்லாம் எக்கச்சக்கமான ஃபேன் இருக்காங்க. அதன் அடிப்படையில இவரு 4வது இடத்தை பிடிக்கிறாரு. இந்த பட்டியல்ல 4வது இடத்தை பிடிக்கிறாரு தனுஷ். தனுஷுடைய திரை வாழ்க்கையில துவக்கத்துல அவர் நடிச்ச திரைப்படங்கள் பெரிய அளவுக்கு ரசிகர்களை பெற்று தரல அப்படின்னாலும் தனுஷ் ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற பெயரை பெற்று தந்தது. திருவிளையாடல், பொல்லாதவன் போன்ற திரைப்படங்கள் தனுஷுக்குன்னு தனியா ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியது. நடப்பு நல்லா தானே இருக்கு, காணும் அத்தனையும் கலக்கலதா இருக்கு, தங்க படமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்டு புட்ட மலையாள படமே. பக்கத்து வீட்டு இளைஞர் போல தோற்றம் அளிப்பதால தனுஷ பலரும் தன்னோட எளிதில பொருத்தி பார்த்தாங்க. பல இளைஞர்களுக்கும் தனுஷ் மாதிரியான தோற்றம் இயல்பிலேயே அமையறதால தனுஷ தங்களோட அபிமான நடிகரா பார்க்க தொடங்கினாங்க. ஒரு பீச்சில தனியா அலஞ்சேன் நடு ரோட்டுல அழுத புரண்ட கிழிஞ்சேன், பாரம் தாங்கல கழுத நான் இல்லையே, ஜானும் ஏறல முழமா கருக்கிறனே. பாலிவுட்லயும் தனுஷ் தடம் பதிக்க தனுஷோட ரசிகர் வட்டம் தமிழ் சினிமால இன்னும் பெருசானது. ரசிகர்களுடைய பலம் என்ன அப்படின்றத உணர்ந்த தனுஷ் மாறியான திரைப்படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத தெளிவா உணர்ந்து செயல்படக்கூடிய தனுஷுக்கு ரசிகர்களுடைய ஆதரவின் அடிப்படையில இந்த பட்டியல்ல 4வது இடம் கிடைச்சிருக்கு. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறவர் யார் அப்படின்னா, பேசிக்கலி அவர் ஒரு வாட்ச் மெக்கானிக். அவருக்கு இதெல்லாம் சகஜம், அதனால அவர் கண்டிப்பா 3வது இடத்தை பிடிச்சிட்டாரு. இந்த பட்டியல்ல 3வது இடத்தை பிடிக்கிறாரு சூர்யா. சூர்யா நடிக்க வந்த துவக்க காலத்திலிருந்தே ஒரு நல்ல பையன் இமேஜ தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதால பெரும்பாலான பெண்கள் மற்றும் குடும்ப ரசிகர்கள் சூர்யாவை விரும்புறாங்க.
ஆயிரம் உள்ளிட்ட திரைப்படங்கள் குடும்பம் குடும்பமா சூர்யாவை தங்களுடைய அபிமான நட்சத்திரமா ஏற்றுக்கொள்ள முக்கிய காரணமா அமைஞ்சது. அயன் ஆதவன் மாதிரியான திரைப்படங்கள்ல சூர்யாவுடைய இளமையான தோற்றம் பெரும்பாலான கல்லூரி பெண்களை சூர்யாவுக்கு ரசிகைகளா மாற்றியது. தூக்கங்களை தூக்கி சென்றார், ஏக்கங்களை தூவி சென்றார், உன்னை தாண்டி போகும் போது வீசும் காற்றின் வீச்சு வேறு, நெல்லென்று நீ சொன்னால் என் காலம் நகராதே, நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே. சிங்கம் திரைப்படத்துல சூர்யாவுடைய தோற்றம் சூர்யாவுக்குன்னு வெறித்தனமான பல ரசிகர்களையும் பெற்று தந்தது. எல்லா தரப்பு ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய நடிகரா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூர்யா அண்மையில சந்திச்ச சின்ன சரிவால ஒரு சில ரசிகர்களை இழந்த போதும் மீண்டும் 24 திரைப்படத்துடைய வெற்றி சூர்யா ரசிகர்களுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கு. மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, ஞானம் இல்லை, தந்திரம் இல்லை. இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிறது முதல் இடத்தை பிடிக்கிறது யார் அப்படின்றதுல தான் பெரிய கலவரம். எக்கச்சக்கமான அடிதடி சண்டை இதுக்கு நடுவுல 2 பேரும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்திருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி வாக்கு சரிஞ்சதுல இவருக்கு 2வது இடம். இந்த பட்டியல்ல 2வது இடத்தை பிடிக்கிறாரு விஜய். விஜயுடைய துவக்க காலத்திலிருந்தே அவரை நேசிக்கக்கூடிய ஒரு வட்டம் சூழ்ந்திருந்தாலும் காதலுக்கு மரியாதைக்கு பின்னர் விஜயுடைய ரசிகர் வட்டம் இன்னும் பெருசானது. கில்லி திரைப்படம் விஜய்க்குன்னு வெறித்தனமான பல ரசிகர்களையும் உருவாக்கி தந்தது. அடுத்தடுத்து விஜய் திரைப்படங்களுடைய வெற்றி விஜய்க்குன்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தந்தது. ஒரு தலைவன் உருவாகுவார், நினைத்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேசல்ல உறவாகுவார். உன் ரத்தம் என் ரத்தம் வேறு இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை, தலைவா தலைவா. இடையில விஜயுடைய திரைப்படங்கள் சிலது தோல்வியை தழுவினாலும் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு பக்கபலமா துணை நின்றாங்க. மீண்டும் துப்பாக்கி, கத்தி அப்படின்னு வெறித்தனமான வெற்றி திரைப்படங்களை அடுத்தடுத்து விஜய் கொடுக்க விஜயுடைய ரசிகர் வட்டம் இன்னமும் பெரிதாயிருக்கு. மக்கள் மன்றம் மூலமா ரசிகர்களை நற்பணிகளை செய்ய விஜய் ஊக்குவிக்கிறதால விஜய்க்கு ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய நல்ல பெயர் இருக்கு. விஜயுடைய அண்மை வெற்றியான தெரி திரைப்படம் விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கையை மேலும் அதிகரிச்சிருக்கு. உனக்கு தகுதி இல்லை என்னைக்குமே போலீஸ் பாக்கி சட்டம் முன்ன எதுவா பரிசுல பொட்டாட்டி புள்ள பாசம் ஓட்டோவா பரிசுல நல்ல நாளுலயும் வீட்டுல தங்கல கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல. அவரு 2வது இடம்னா அப்போ இவர் தான் முதலிடமா அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாம் எல்லாரும் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க. எப்படி அவர் முதலிடத்தை பிடிச்சாரு அப்படின்றத பாருங்க. இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிக்கிறாரு அஜித். துவக்க காலகட்டத்திலிருந்தே அஜித்துக்கு ரசிகைகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது. வசீகரிக்கக்கூடிய அழகும் துருதுரு நடிப்பும் பெரும்பாலான பெண்களையும் குடும்ப ரசிகர்களையும் கவர்ந்து இழுத்தது. அட்டகாசம் உள்ளிட்ட ஆக்ஷன் திரைப்படங்கள் அஜித்துக்குன்னு ஒரு வெறித்தனமான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொடுத்தது. நடையில் முடையில் படையில் கொடையில் தொலை தட்டி அன்பதில் தலை வெட்டி முடிப்பதில் தலை போல வருமா தலை போல வருமா தலை போல வருமா தலை போல வருமா. இதையடுத்து ஒரு சில அஜித் திரைப்படங்கள் தோல்வியை தழுவிய போதும் வெறித்தனமான ரசிகர் கூட்டம் அஜித்துக்கு பக்கபலமா துணை நின்றது. அஜித்துடைய பில்லா திரைப்படத்துக்கு பிறகு அவருடைய ரசிகர் வட்டம் 2 மடங்கானது. மங்காசா உள்ளிட்ட திரைப்படங்களுடைய வெற்றி அஜித்துடைய வெறித்தனமான ரசிகர்களுடைய எண்ணிக்கையை மேலும் அதிகரிச்சது. தன்னுடைய ரசிகர்களுடைய பலம் உணர்ந்த அஜித் வீரம், வேதாளம் உள்ளிட்ட ரசிகர்களை குதூகலப்படுத்துற மாதிரியான படங்களை தொடர்ந்து தேர்வு செஞ்சு நடத்திட்டு இருக்காரு. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை அஜித் கலைத்த போதும் தொடர்ந்து அஜித்துக்கான ரசிகர் வட்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கிறதன் அடிப்படையில இந்த பட்டியல்ல அஜித் முதலிடத்தை பிடிக்கிறாரு.